இந்த வீடியோல போட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ்ல இருந்து TW எங்கல்மேன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு எங்கல்மேன் ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைடு எடுத்துக்கிறாரு. அதுல வந்து ஏரோபிக் பாக்டீரியா சஸ்பென்ஷன்ல he placed தி கிரீன் alga which is தி யூனிசெல்லுலார் photosynthetic alga கிளாடோஃபோரா எடுத்துக்கிறாரு. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ ஏன் ஏரோபிக் பாக்டீரியா அவர் எடுத்திருக்காருன்னா, ஏரோபிக் பாக்டீரியான்றது இட்ஸ் ஆக்சிஜன் சீக்கிங் பாக்டீரியா. அதோட செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு, எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகே, சோ அதனாலதான் வந்து he took aerobic bacteria which were used to detect the sites of oxygen evolution. சோ ஆக்சிஜன் வந்து இந்த போட்டோசிந்தட்டிக் ஆல்கேல இருந்து எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்காக தான் he took aerobic bacteria. ஓகே, தென் யூசிங் அ பிரிசம் இவர் லைட்டை வந்து டிஃபரெண்ட் ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸா ஸ்பிளிட் பண்றாரு. அதாவது டிஃபரெண்ட் வேவ் லென்த் இருக்கிற ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸா அவர் ஸ்பிளிட் பண்றாரு. இந்த லைட் இப்ப இந்த ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸ் டிஃபரெண்ட் வேவ் லென்த்க்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ல இருக்கிற அந்த கிரீன் ஆல்காவை இலுமினேட் பண்றாரு. ஓகே, சோ திஸ் இஸ் த பிக்சர். So eliminate பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, he observed that the bacteria mainly accumulated in the region of blue and red light regionல வந்து அந்த split spectrumல blue and red light regionல அதிகமா அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் நிறைய ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஆக்சிஜன் நிறைய ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். போட்டோசிந்தசிஸ் அந்த இடத்துல நடந்து நிறைய ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனதுனாலதான் நிறைய ஏரோபிக் பாக்டீரியா ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜியன்ல அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஓகே, சோ இந்த ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜியன்றது it roughly resembles the absorption spectra of chlorophyll A and chlorophyll B. Okay, so இந்த Engelmann's experiment தான் it led to the description of the first action spectrum of photosynthesis. Okay, students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.